தமிழகம் முழுவதும் நோய் தடுப்பு தயார் நிலையை தீவிரப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோட செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், வணக்கம். தொடர்ந்து இப்ப சீதோஷ்ண நிலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு சில வைரஸ் பாக்டீரியாக்கள் பரவுது அப்படிங்கிற தகவலை தொடர்ந்து இப்ப இந்த நோய் தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான உத்தரவு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? எபோலா நோய் பரவல் எதிரொலியால முன்னெச்சரிக்கை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கு மாநிலங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் இந்த வகை நோய் பாதிப்பு இல்லை என்றாலும் கூட சர்வதேச அளவுல நோய் பாதிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து வரக்கூடிய மக்கள் மூலமாக நோய் பாதிப்பு பரவாமல் இருப்பதற்காக தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மத்திய அரசுடைய சுகாதாரத்துறை அமைச்சரகத்துடைய வழிகாட்டுதலா இருந்து வருகிறது. அந்த வகையில காங்கோ, உகாண்டா உள்ளிட்ட நாடுகளில் தற்போது எபோலா நோய் வைரஸ் வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை இத்தகைய முன்னெடுப்பு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம் என்றால் ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தின் கீழே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பயணம் செய்ய வந்தவர்கள் காய்ச்சல், தலைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என மருத்துவ குழுவினருக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் எபோலா சிகிச்சைக்கான பிரத்யேக தனிமை வார்டுகள், பிரத்யேக ஆம்புலன்ஸ்கள் மற்றும் பயிற்சி பெற்ற மருத்துவ பணியாளர்களையும் தயார் நிலையில வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சந்தேகத்திற்குரிய நபரிடமிருந்து சேகரிக்கப்படக்கூடிய மாதிரிகளை பரிசோதிக்க புனேவில் இருக்கக்கூடிய தேசிய வைராலஜி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டு அந்த மாதிரிகள் பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும், அதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட நபர்கள், வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய நபர்கள் தனிமைப்படுத்த வேண்டும் எனவும் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பயணிகளிடம் பயண விவரங்களை சரிபார்த்தல், அதே போல் சுய அறிவிப்பு படிவம், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் என்று சொல்வார்கள், அதுல வெப்ப பரிசோதனை செய்து அவர்களுக்கு எந்தவித நோய் பாதிப்பும் இல்லை என்பதை உறுதி செய்யப்பட்ட பிறகாகவே விமான நிலையத்திற்குள்ளே வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆப்பிரிக்கா உள்ளிட்ட எபோலா வைரஸ் பாதிப்புகள் இருக்கக்கூடிய நாடுகளில் இருந்து வருபவர்கள் தங்களை 21 நாட்களுக்கு கண்காணித்துக் கொள்ள வேண்டும் எனவும், ஏதேனும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மாவட்ட கண்காணிப்பு அதிகாரியை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும், விமான பயணத்தின் போது பயணிகள் யாருக்கும் உடல்நலக்குறைவு பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் தனிமைப்படுத்தி உடனடியாக விமான நிலைய மருத்துவ குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர்த்து கொரோனா காலகட்டத்துல இருந்தது போல அந்த பிபி கவச உடை, பாதுகாப்பு கவசங்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும், மருத்துவமனை முழுவதுமே தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு கிருமி நாசினி கொண்டு அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில பார்த்தோம் என்றால் இன்று முதல் தமிழகத்திலும் அந்த நடவடிக்கைகள் பின்பற்றப்பட இருப்பதாக சுகாதாரத்தின் தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசுடைய அறிவுரையை தமிழகம் முழுவதும் அமல்படுத்துவதற்கு தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில முதற்கட்டமாக பன்னாட்டு விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், மாநகர பகுதிகளில் சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட மாநகர பகுதிகளில் இது போன்ற கண்காணிப்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.